பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் கிருபையாய் கடந்த 3 மாதங்களும் நம்மை நடத்தினார். இந்த 4வது மாதத்தினுடைய அந்த முதல் நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் தாமே இந்த 4வது மாதத்தையும் தேவன் கிருபையாய் நடத்துவாராக. எல்லா விதமான எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாதத்தில் அவர் நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகவே இந்த 4வது மாதத்தினுடைய இந்த வாக்குத்தத்த வசனமானது சங்கீதம் 4ஆம் அதிகாரத்திலே சங்கீதம் 4ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அது எப்படின்னா, தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தினுடைய சந்தோஷத்தை பார்க்கலாம். விளைச்சலினுடைய பெருக்கத்தினுடைய நாட்களை காட்டிலும் ஒரு அறுவடையினுடைய நாட்களை சந்தோஷத்தினுடைய நாட்களை காட்டிலும் அதிகமான ஒரு சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அறுவடையின் காலத்திலே, ஒரு பெருக்கத்தின் காலத்திலே நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும், மகிழும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை காட்டிலும், அந்த அறுவடையின் காலத்தினுடைய சந்தோஷத்தை காட்டிலும், பெருக்கத்தினுடைய நாட்கள் சந்தோஷத்தினுடைய நாட்களை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர், சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இவன் நிமித்தம் உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று தாவீது சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆக இப்படி எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ காலங்களில் நேரங்களில் நம்முடைய இருதயத்திலே பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் கலக்கங்களும் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் இந்த 4வது மாதத்தில் ஒரு அதிகமான சந்தோஷத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்கள் இருதயத்தை நிரப்புவார். உங்கள் இருதயத்தில் எந்த கலக்கம், எந்த வேதனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும், மனபாரங்கள் இருந்தாலும், இந்த மாதத்தில் கர்த்தர் தாமே உங்கள் இருதயத்தில் ஒரு அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதிக சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் தொடர்ந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் அவர் உங்களை நடத்துவார். தொடர்ந்து எப்படிப்பட்ட காலங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த 4வது அதிகாரத்திலே அந்த 6ஆம் வசனத்தில், எங்களுக்கு நன்மையை காமிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய முந்தின முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்கு நன்மையை காமிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எப்படி உங்களுக்கு நன்மை நடக்கும், எப்படி உங்களுக்கு நன்மை கடந்து வரும், எப்படி உங்களுக்கு சந்தோஷம் கடந்து வரும், எப்படி உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், எப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும், உங்களுக்கு நன்மை யாரால் வரும் என்று சொல்லுகிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நடுவில் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் அப்படி சொல்லுகிற நிந்திக்கிற ஜனத்தின் நடுவில் உங்களுக்கு நன்மையை யார் செய்ய முடியும் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு நடுவில், உங்கள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய முகத்தின் ஒளியை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ணுவார். அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அதிக சந்தோஷத்தினால உங்கள் இருதயத்தை அவர் நிரப்புவார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம கீழே 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாட்களிலே உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும், உங்களுடைய படுக்கை சமாதானமாக இருக்கும், உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். எந்த விதமான சஞ்சலத்தோடும் வேதனையோடும்
உங்கள் படுக்கைக்கு நீங்கள் செல்ல போவதில்லை. இதுவரைக்கும் நீங்கள் வேதனையோடும் சஞ்சலத்தோடு உங்கள் படுக்கைக்கு நீங்கள் போயிருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாட்களில் ஒரு சமாதானத்தின் நித்திரை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் தருவாராக. இதுவரைக்கும் நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேதனையோடு பிரச்சனையோடு பலவிதமான எண்ணங்களோடு கூட தூக்கத்தை விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் நித்திரையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. என வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆண்டவர் உங்களுடைய நித்திரையை இன்பமாக இருக்க பண்ணுவார். இன்பமான சமாதானத்தினுடைய நித்திரை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அதாவது அவரே உங்களுக்கு நேர்த்தியான பாதுகாப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அவர் நிரப்புவார். அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும், சமாதானத்துக்கு ஏதுவான நித்திரையாக இருக்கும். எல்லா கலக்கத்தையும் பயத்தையும் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பாக இருந்து அவர் நடத்துவார். உண்மையாகவே இந்த மாதத்தில், இந்த 4வது மாதத்தில் அதிகமான சந்தோஷத்தினால சமாதானத்தினால கர்த்தர் உங்கள் இருதயத்தை அவர் நிரப்புவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல இந்த 4வது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிக சந்தோஷத்தினால இருதயத்தை நிரப்புகிற தேவன், இந்த நாட்களிலே எல்லா விதமான கலக்கத்தையும் பயத்தையும் மாற்றி அதிக சந்தோஷத்தை இந்த நாட்களில் அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் யார் என்று சொல்லுகிற நிந்திக்கிற ஜனத்தின் நடுவில் இப்படி முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறவர், அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தினுடைய நித்திரையை கர்த்தர் அளிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீ நேர்த்தியான பாதுகாப்பாக இருந்து நீ நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தில் உண்மையாகவே அதிக சந்தோஷத்தினால் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீ நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.